வணக்கம். நடிகர்கள் விழாக்களில் கலந்து கொள்றதுங்கிறது ரொம்ப அரிதாகிவிட்ட விஷயமாயிடுச்சு. அவங்களுடைய படத்துக்கு அவங்களே ப்ரமோஷனுக்கு வர்றதுங்கிறதுல பல பேர் வந்துட்டு இருந்தாலும் கூட அஜித் மாதிரி பல பேர் வருவதையே தவிர்த்து விடுகிறார்கள்ங்கிறதையும் நாம பார்க்க வேண்டியிருக்கு. இன்னைக்கு தேதிக்கு ஒரு காலத்துல எப்படி கவுண்டமணி அவர்கள் தொடர்ந்து படங்கள்ல நடிச்சுட்டே இருந்தாங்களோ, சத்யராஜ் கூட நடிப்பாரு, கமல் சார் கூட நடிப்பாரு, ரஜினி சார் கூட நடிப்பாரு, விஜயகாந்த் சார் கூட நடிப்பாரு, மோகன் கூட நடிப்பாரு, எல்லாருக்கூடையும் எல்லா இயக்குநர்களுடைய படங்கள்லயும் நடிச்சிட்டு இருந்தாரு. அதே போல இன்னைக்கு தேதிக்கு எல்லாரோடையும் நடிச்சிட்டு இருக்கிறவர் தான் யோகி பாபு அவர்கள். யோகி பாபுவோடைய படத்துக்கு கால் ஷீட் கிடைச்சிருச்சுனாலே டைரக்டருக்கு குலசாமிக்கு வேண்டிட்டு தான் படத்தையே ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு யோகி பாபுனுடைய கால் ஷீட்டுங்கிறது வேல்யூபிளான ஒரு விஷயமா இருக்கு. சமீபத்தில் நம்ம சிம்புதேவன் அவர்கள் நீண்ட இடைவெளிக்கு பிறகு ஒரு படத்தை டைரக்ட் பண்றாரு, என்னுடைய நண்பர் சிம்புதேவன். ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. யோகி பாபுவை வைத்து எப்படி சந்தானத்தை வைத்து ஒரு படம் சங்கர் சார் தயாரிப்புல பண்ணாரோ, எப்படி அதே சங்கர் சாரை இயக்கத்துல வடிவேலுவை வைத்து இம்சை அரசன் எப்படி பண்ணாரோ, எப்படி ராகவா லாரன்ஸை வைத்து வேற ஒரு மாதிரியான ஒரு படம் கொடுத்தாரோ, அதே போல இன்னைக்கு போட் அப்படிங்கிற ஒரு படத்தை யோகி பாபுவை வைத்து அவர் தந்திருக்கிறார். அந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு இன்னும் 2-3 நாள் தான் இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில அந்த படத்தினுடைய ப்ரமோஷன் விழா ஒன்று நடக்குது. அந்த விழாவுக்கு பத்திரிகையாளர்கள், மீடியாக்காரர்கள் எல்லாருமே வந்திருக்கிறாங்க. அந்த நண்பர்கள் எல்லாம் வந்திருக்கிற சூழ்நிலையில யோகி பாபு ரொம்ப ரொம்ப தாமதமா அந்த விழாவுக்கு வந்துட்டு மைக்ல எல்லாருக்கும் முன்னாடியுமே அவர் மன்னிப்பு கேட்கிறார். இது மாதிரி குற்றாலத்துல ஷூட்டிங்கு அப்படின்லாம் சொல்றாரு. ஆனா திரும்ப திரும்ப நீங்க உங்களுடைய வேலையை பார்த்துட்டு நீங்க இங்க வரத்துக்கு இவ்வளவு தாமதமாகுதுனாக்க எங்களுடைய வேலைகள் பாதிக்கப்படுதே அப்படின்னு ஒரு பத்திரிகையாளர்கள் இருந்து மீடியாக்காரர்கள் இருந்து ஒருத்தர் கேட்கிறார். நியாயமான கேள்விதான். ஆனா வாரம் நான் பேட்டி தருவேன் அப்படின்னு சொன்ன செல்வி, மறைந்த செல்வி ஜெயலலிதா வாரம் பேட்டி தரவே இல்லை. ஏன் தரல அப்படின்னு எழுதுவதற்கு கூட இங்க யாரும் கிடையாது. 10 ஆண்டுகள் ஆட்சி செய்துவிட்டு 3வது முறையாக வந்திருக்கிற நம்ம மோடிஜி அவர்கள் இதுவரை பத்திரிகையாளர்களை சந்தித்து பேட்டி அப்படின்ற ஒரு விஷயத்தையே தந்ததில்லை. ஏன் பிரதமர் மோடி நிருபர்களை சந்திக்க மறுக்கிறார், பத்திரிகையாளர்களை சந்திக்க மறுக்கிறார் அப்படின்னு நம்ம கேட்கறதே இல்லை. அதே போல ஏன் இந்த படத்துக்கு விஜய் விழாவுக்கு வந்தாரு, ஏன் இந்த படத்துக்கு அஜித்தை வலுக்கட்டாயமா தயாரிப்பாளர்கள் கூட்டிட்டு வர மாட்டாங்களா அப்படின்னு கேட்கறது இல்லை. தவிர அந்த இன்னைக்கு என்ன ஆயிடுச்சுனாக்கா பரபரப்பை கிளப்புறதே மீடியாக்களுக்கு வேலையாயிடுச்சு. நானும் ஒரு மீடியாக்காரன் தான். 35 வருடங்களாக இந்த ஊடகத்துறையில, பத்திரிகை துறையில பணியாற்றி கொண்டிருக்கிறேன். அப்படின்னாலும் கூட எனக்கு சில நெருடல்கள் இருக்கு. ஒரு விழாவுக்கு வந்திருந்தா அந்த விழா சம்பந்தப்பட்ட கேள்விகளை மட்டும் கேட்கணும். அதை தாண்டி சார் உங்களுடைய அடுத்த ப்ராஜெக்ட் என்ன சார், நீங்க அடுத்தாப்புல எந்த படத்துல சார் பண்றீங்க, இப்படி ஏதாவது கேட்கலாம். அதை விட்டுட்டு தேவையில்லாத கேள்விகளை கேட்கறதுங்கிறது ஒரு அநாகரிகமான ஒரு பரபரப்பு திரியை கொளுத்தி போடுகிற, வெடிக்க செய்கிற விஷயமா தான் நான் இந்த யோகி பாபு விஷயத்துல பாக்குறேன். அவர் ரொம்ப ஓப்பனா சொல்றாரு, இந்த படத்துக்கு நான் லேட்டா வந்ததுக்கு காரணம் குற்றாலத்துல ஷூட்டிங்கு, அங்கிருந்து நான் எப்படியாவது வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்பி கார்ல தான் நான் பயணித்து வந்தேன். கார்ல அவ்வளவு கிலோமீட்டர் வரணும், அவ்வளவு சிக்னல்களை தாண்டி வரணும். அந்த சிக்னல்ல நான் வரேன் வழி விடுங்கன்னு எப்படிங்க சொல்ல முடியும்? அதெல்லாம் கடந்து தான் நான் வந்துடுறதுக்கு லேட் ஆயிடுச்சு. இந்த விழாவை முடிச்சுட்டு நான் உடனே திரும்ப நான் குற்றாலத்துக்கு போகணும். என் கூட நடிச்சிட்டு இருக்கிற நடிகைக்கு கல்யாணம்ன்றதுனால அதற்கான வேறு ஏற்பாடுகள் இன்னும் அவங்க செய்யணுங்கிறதுக்காக இன்னும் 2 நாள் ஷூட்டிங் டைம் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளார நானும் அவங்களும் இருக்கிற அந்த காம்பினேஷன் போர்ஷன்ஸ் எல்லாம் முடிக்கணும். அதனால என்னை எல்லாருமே என்னை மன்னிச்சிருங்க. எனக்கு ஆதரவு கொடுத்துட்டு இருக்கிற நீங்க எல்லாருமே எனக்கு வழக்கம் போல ஆதரவு தரணும் இந்த படத்துக்கும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. ஆனா திரும்ப திரும்ப அதே கேள்விகள் கேட்கப்படுது. அதற்கப்புறம் பேசி முடிக்கிற அந்த தருணத்திலேயே திரும்பவும் அவர் மன்னிப்பு கேட்கறதுக்கு தயாரா இருக்கும்போது நிகில் முருகன், பிஆர்ஓ, சினிமாவில் பிஆர்ஓவா இருக்கிற நிகில் முருகன், அவரே என்னுடைய பலகால நண்பர் தான். பல வருடங்களா நானும் அவரும் நண்பர். அந்த நிகில் முருகனும் குறிப்பிட்டு விளக்கமாகவே இந்த விஷயத்தை வேணும்னே உங்களை காக்க வைக்கிறது நோக்கம் கிடையாது அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லி அவரும் தன்னுடைய மன்னிப்பை கோருகிறார். ஆனா
இதற்கு பிறகும் யோகி பாபுவை விடலை அவங்க. அந்த மைக்லேருந்து அவர் கிளம்பி போறாரு. திரும்ப திரும்ப கேள்விகள் கேட்குறாங்க. என்ன கேள்வி கேட்குறாங்க அப்படின்னு நம்ம கூர்ந்து கவனிச்சாக்க அவங்க கேட்குறாரு, யாரோ ஒருத்தர் கேட்குறாரு, அந்த பத்திரிகைக்காரரு, நீங்க அடுத்தாப்புல நடிகர் சங்க தலைவராக போறதா ஒரு பேச்சு அடிபடுதே அப்படின்னு சொல்லி. அவர் வந்து ஹலோ வெளியில வாங்க தனியா பேசிக்கலாம் அப்படிங்கிறாரு. வெளியில வா தனியா பேசிக்கலாம் அப்படி சொல்லலை, வெளியில வாங்க தனியா பேசிக்கலாம். அதாவது இந்த கேள்வி இந்த இடத்துல கேட்கறதுல எந்த அர்த்தமும் கிடையாது. இதை பப்ளிக்கா பேசுறதுக்கு நான் தயாரா இல்லை, அதனால நம்ம தனியா பேசிக்குவோம் அப்படிங்கிற ரீதியில அத்தனை பேர்ல கூட்டத்துல அவரை காமிச்சு அவர்கிட்ட சொல்லி கூப்பிட்டு அப்படி சொல்றாரு. அவர் இதுல எந்த தவறும் இருக்கிற மாதிரி ஒன்றும் தெரியல. அது அந்த தேவர் மகன் படத்துல ஒரு டயலாக் ஒன்று கமல் சார் எழுதியிருப்பாரு. கமல் சார் வந்து ஒருத்தரை நாகராஜ சோழன்ற நடிகரை இவர்கிட்ட அஜய் ரத்னம்ன்ற போலீஸ் அதிகாரிகிட்ட பிடிச்சு கொடுத்துருவாரு. அதுக்கப்புறம் நாசர் அங்க வந்துட்டு என்ன சொல்லிட்டியா ஒத்துண்டான்னு மதன் பாப் சொல்லுவாரு. சரி போ உன் குடும்பத்தை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நாசர் போயிடுவாரு. உடனே சங்கிலி முருகன் வந்து கமல்கிட்ட சொல்லுவாரு, பாத்தீங்களா ஐயா என்ன சொல்லிட்டு போறான்ட்டு. பாத்தீங்களான்னா பாத்துக்கிறேன் அப்படின்னா இப்படி ஆயா இப்படி அப்படின்னு சொல்லுவாரு. அந்த டயலாக்கே முடிஞ்சிருச்சு பாருங்க. பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றதுன்னா பாத்துக்கிறேன் இல்லையா, பாத்துக்கிறேன்னு அர்த்தம் அப்படின்னு சங்கிலி முருகன் சொல்லுவாரு. அது மாதிரி வெளியில வாங்க பேசிக்கலாம் அப்படின்றதுக்கு காரணம் வெளியில வா பேசிக்கலாம் அப்படின்றது இல்லை, வெளியில வாங்க பேசிக்கலாம் அப்படின்றது அர்த்தம். யோகி பாபு அப்புறம் இது மாதிரியான ஒரு பிஸியாக இருக்கிற நடிகர்கள், நல்ல மனசு கொண்ட நடிகர்கள், அவங்களை இப்படியான கேள்விகள் போட்டு நம்ம கார்னர் பண்ணினோம்னாக்க விழாக்களுக்கே வர வேண்டாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துருவாங்க. இன்னைக்கு இருக்கிற சின்ன தயாரிப்பாளர்களுடைய பாடு வந்து எவ்வளவு கஷ்டம் ஒரு படம் ரிலீஸ் பண்றதுக்குன்னு தெரியுது. அந்த சமயத்தை இதெல்லாம் உணர்ந்து கேள்விகள் கேட்கணும். நடிகர் சங்க தலைவராக போகிறாராமே யோகி பாபு அப்படின்னு யோகி பாபுட்ட கேட்காம, அப்படியா நடிகர் சங்க தலைவராக அவர் ஆவதற்கு பிளான் இருக்கான்னு நாம அப்படி ஒரு அலசல் ரிப்போர்ட் ஒன்று பண்ணினாலே அதற்கான விடையை நாம தெரிஞ்சுக்க முடியும். அதை யோகி பாபுட்டே கேட்கணுமா என்னன்றதுதான் தெரியல. இந்த மாதிரி ஒரு குதர்க்கமான ஒரு பரபரப்பை ஏற்படுத்துற விஷயம் பார்த்தா சம்பந்தப்பட்ட நிறைய வலைதளங்கள்லாம் பார்த்தாக்கா வருது. அவர் வந்து முகத்துக்கு நேராக இப்படி இது பண்ண யோகி பாபு அப்படி கேள்வி இது பண்ணது, விரல் சுடுக்கி பேசுறவரு அப்படி இப்படின்ட்டுலாம் வருது. இது தேவையே இல்லாத ஒரு மன உளைச்சலை, ஒரு சங்கடத்தை திரைத்துறையினருக்குன்ட்டு இல்லை, சக மனிதர்களுக்கு தந்துடக்கூடாதுங்கிறது தான் விருப்பம். யோகி பாபு அவர்களுடைய பேச்சை நான் திரும்ப திரும்ப 4-5 தடவை போட்டு பார்த்ததுல எந்த தவறுமே இல்லை அப்படின்னு சொன்னது. லேட்டா வந்துட்டது ஒரு குற்றமானாக்க இன்னைக்கு எத்தனையோ விழாக்கள் சரியா நடந்துருச்சுன்றதை மட்டும் எனக்கு சொல்லுங்க. சமீபத்தில் நடந்த ஒரு 10 விழாக்கள் எடுத்துக்கங்க. அந்த 10 விழாக்கள் சரியான நேரத்தில் திட்டமிட்டபடி நடந்து நீங்க திட்டமிட்டபடி நம்ம எல்லாருமே வீட்டுக்கு போயிருக்கோமா சினிமாக்கார விழாக்கள்ல அப்படின்னு சொல்லி கேட்டு பாருங்களேன். உங்க மனசாட்சிக்கு தெரியும் அந்த விஷயம். யோகி பாபு ஏன் தேவையில்லாம காயப்படுத்தணுங்கிறது தான் தெரியல. வணக்கம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.